குழந்தைங்க பார்க்க கூடாது, வயலன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். கேள்வி கேட்கணும், என்ன அரசியல் எல்லாத்தையும் இப்ப கரண்ட்ல நடக்கிற விஷயத்த காட்டுற மாதிரி சூப்பரா பீரியாடிக் பிலிம் எல்லாம் எடுக்கல, சூப்பரா காமிச்சிருக்காங்க. வேற லெவல்ல படம். வெற்றிமாறன் சான்ஸே இல்ல, ஒரு உலக தரத்துக்கு போற ஒரு டைரக்டர்ன்ற மாதிரி காமிச்சாரு உள்ள. நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இந்த மாதிரி படங்கள் வரது ரொம்ப வன்முறை படங்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பதில்? இதுல வன்முறை இல்ல. நீங்க வீரப்பன் கதை எடுத்துக்கோங்க, அதுல வன்முறை இருக்கும். அதுக்கு பின்னாடி அவர் யார் அவருன்ற ஒரு இருக்குல்ல, அது அவர் வாழ்க்கைக்குள்ள போய் பதம் தெரியும். நான் என்னமோ விஜய் சேதுபதி கூட டிராவல் பண்ண மாதிரி எனக்கு கொண்டு போய் உள்ள வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு உணர்ச்சி போகிற மாதிரி காமிச்சிருந்தாருல, அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துல எல்லாமே இருக்கு, லவ் சீக்வன்ஸ் இருக்கு, படத்துல ஆக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு போராளியோட ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் அவனை ஒரு போராளியா மாறுறான், அவனை ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கப்பட்டது எப்படின்றது காமிக்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். இதை நம்ம நெகட்டிவா சொல்லி இவங்க பார்க்க கூடாது, நல்லா இல்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். உண்மையிலே சூப்பரான ஒரு படம். இந்த படத்தெல்லாம் பிடிக்கலன்றவங்க மனநல பாதிக்கப்பட்ட. உண்மையிலே படத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, ஒரு காலகட்டத்துல எப்பவுமே அரசாங்கம் ரொம்ப தப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அந்த தலைவர் அவர்கள், அதாவது நடிகர் அவர்கள் தலைவர் பிடிக்காது, விஜய் அவர்கள் தாக்கியிருக்க டைலாக், அந்த டைலாக் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும், முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அது கிடையாது. விஜய் சேதுபதி நான் போறேன் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லும் போது அப்ப மத்தவங்க சொல்லுவாங்க நீங்க எல்லாம் நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, நம்ம கிட்ட ஒரு தத்துவம் இருக்குடா, அதை வச்சு நீங்க தான் அடுத்த தலைவர்ன்றத அப்படி சொல்லியிருப்பாங்க. இதை நமக்கு வேற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணாங்கல்ல, அதுவும் ஒரு அரசியல் உள்ள சொல்லியிருக்காங்க. போய் பாருங்க, வேற லெவல் படம். சான்ஸே இல்ல, பயங்கரமா இருக்கு. நீ என்ன சமம், அதை நமக்கு அதை சூப்பரா புரிய வைக்கிறாங்க. என்னைய புடிச்சு 4 பேர் அடிச்சு என்ன நிர்வாணப்படுத்ததுக்கு அப்புறம் தான் நீ என்ன சமம் தெரியாதா உனக்கு, நாங்களும் சமம் தான்டா உங்களுக்குன்றத காமிச்சிருப்பாங்க. வேற லெவல்ல, உண்மையிலேயே சொல்றேன், பயங்கரமா இருக்கு. ஒரு சீன் என்ஜாய் பண்ண. படத்துல வர டைலாக் ஒரு டைலாகும் அது டைலாகா இல்ல, புரட்சிகரமான ஒரு வார்த்தையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு, பயங்கரமா இருக்கு. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும். பார்ட் 1 பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு சூரிக்கான ஒரு படமா இருக்குது. இந்த பார்ட் 2 கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் ஒரு படம். நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே பார்ட் 1 பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது வெற்றிமாறன் படம் மாதிரி இல்ல, சும்மா ஒரு படம் எடுத்திருக்காங்க. பார்ட் 2 கம்ப்ளீட்டா வேற. எனக்கு தெரிஞ்சு முழு படமே இதுதான். பார்ட் 1 தேவையே இல்லை, இதுலயே சொல்லிட்டாங்க. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, மக்கள் படை யாரு, எல்லாமே சொல்லிட்டாங்க. சூப்பரான ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மிஸ் பண்ணாதீங்க, பாருங்க. ஆமா, அடுத்த பாட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா வராது, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வெற்றிமாறன் வச்சு செஞ்சிருக்காரு இந்த படத்துல. சூர்யானா ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு, விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. அவர் நாட்டுக்காக பண்றாரு. எல்லாரும் தயவு செஞ்சு பாருங்க. ரேட்டிங் 10க்கு 10 கொடுப்பேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஓவல் பில்டப்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. பினிஷிங் சீன்லாம் சூரியோட அண்ணோட சீன்லாம் நல்லா ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. பெரிய ஸ்டார்ட் ஒரு 10 கேரக்டர் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு எந்த கேரக்டர்? ஏன்னா சூர்யா நான் ஒரே ஒரு கேரக்டர் பண்ணுவாரு, அந்த லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸுக்காக நான் இன்னொரு தடவை வருவேன், கண்டிப்பா வருவேன். கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் கத்துப்பாங்க, அவங்களோட உரிமையை கேட்கணும் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. அவன் உரிமையை தான் கேட்கணும். இப்ப என்னோட உரிமைனா நான் தான் கேட்க முடியும், உங்களோட உரிமைனா நீங்க தான் கேட்கணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க, தவிர தப்பான எதுவுமே காட்டல. படத்துல விஜய் அவர்களை பத்தி அரசியல்லாம் அது வேற, டைலாக் எல்லாம் இல்ல. விஜய் படமே விஜய் சேதுபதி மட்டும்தான். விடுதலை 3 இருக்குது, கண்டிப்பா இருக்குது. விஜய் சேதுபதி சான்ஸே இல்ல, ஓட்டி கீச்சு வச்சுக்கிறாரு படத்தை. ஒரு டைலாகும் எப்பா சொல்லே தேவை தலைவா. படம் வேற லெவலு. ஒன்னில்லாத படத்தையே போய் பாக்குறாங்க. இந்த படத்தை பாக்கலாம், அடிச்சுக்கவே முடியாது படம். இந்த மாதிரி படங்கள் வரது வன்முறை படங்கள் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க தலைவா? அப்படின்னா ஒண்ணுமே தலைவா, அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. யார் வேணா போய் பாக்கலாம் அந்த படத்தை. அப்படின்னா யாரும் போய் பாத்துருவோம் சொல்லுங்க. சூப்பரா படம், வேற லெவல் படம். இந்த பாட்டு விஜய் சேதுபதி பாட்டு ஃபுல்லா இது இந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி. சூரிய லிட்டில் பிட் தான் இருக்காரு. ஆனா படம் கண்டிப்பா ஜெயிச்சு 100% டேரக்டர் 100% ஒர்த்து. படமே அரசியல் தான், ஆனா நல்லா இருக்கு. ஒரு கேரக்டர் கரெக்டா இருக்கு, அந்த ஸ்பேஸ் கரெக்டா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒருத்தர் அந்த பிள்ளை சேத்தன், அவரு ரொம்ப நடிச்சிருந்தாரு. அப்புறம் லாஸ்டா எந்த இன்னொரு டைரக்டர் லைட்டா அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. லாஸ்டா சூரிய, அப்புறமா விஜய். கொஞ்சம் கம்மியான பாட்டு, பட் ஆனா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாட்டு அந்த எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான். அந்த 2வது பாட்டு அது அவரு கரு சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா நல்லா அப்படியே பொறுமையா போய் படம்.
டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் அசுரன் மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று வச்சிருக்காரு. ஆனா அது ரொம்ப கிளியர் கட்டா வச்சிருக்காரு. அசுரன் மாதிரி இருக்க கூடாதுன்னு வேற மாதிரி கிளியர் கட்டா பண்ணி அந்த படத்தை வச்சிருக்காரு. படம் பாக்குறதுக்கு வந்து நீங்க பொறுமையா பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கு படம் வந்து. விஜய் சேதுபதி சூரிய ஆக்டிங் வந்து பயங்கர. சூரிய லாஸ்ட் செம்ம ட்விஸ்ட் வச்சு படம் பயங்கரமா முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி வெற்றிமாறன் கதைனா திருப்பி வெற்றிமாறன் பிளாக் பஸ்டர்னா இதுதான். இதுக்கப்புறம் அவருக்கு வந்து வடச்சென்னை 2 தான் வெயிட்டிங். அது வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு படம். ஆமா எனக்கு வந்து விஜய் சேதுபதி கேரக்டர் தான் இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து கதை ஒண்ணு சொல்லவே வராரு. அந்த கதை வந்து சூப்பரா சொல்லிட்டே போறாரு பொறுமையா. அந்த கதையால ஒரு திருப்பி வர மாதிரி இருக்கு. அவங்களுக்கே போலீஸுக்கே வந்து நம்ம பண்ணது தப்பு தான் தோணி அந்த மாதிரி வருது. சூரியே நம்மளால என்ன நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல ஒரு சீன் வரும். அந்த மாதிரி தான் மாத்துறாரு. படத்துல விஜய் அவர்களோட அரசியல் பத்தி பேசியிருக்காங்க. அவ்வளோ இது தெரியல ப்ரோ. அவ்வளவா அரசியல்லாம் அவ்வளவா இல்ல. இது ஒரு தோழர் இயக்கம் மாதிரிதான் இருக்கு நம்ம பாக்குற வரையும். அவ்வளவுலாம் பெருசா இருக்குன்னு தெரியல. சின்ன சும்மாலதான் இருக்கு. வெற்றிமாறன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பொல்லாதல இருந்து தெரியும். பார்ட் 1 விட 2 கம்பேர் பண்ணா நல்லா இருக்கு. இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் வந்தான். நாங்க வந்து 9 மணில இருந்து பாக்குறோம். எனக்கு படமே புரியல. ஃபர்ஸ்ட் இவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எழுந்திருக்கா. நான் வந்து ஃபுல் படம் பார்த்தேன். எனக்கு புரியுது. படம் கான்செப்ட் வந்து சூப்பரா இருக்கு. வெற்றிமாறன் எப்போ பிளாக் பஸ்டர் ரெடினோ அந்த மாதிரி பிளாக் பஸ்டர். இப்போ வட சென்னை வந்தா அதுவும் அல்டிமேட் தான். லாக் எதுவும் தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. அவங்க நல்லா தான் பண்ணிருந்தாங்க. நிறைய கேரக்டர். ஆமா இந்த தடவை ஃபுல்லா அந்த வாதியார் கேரக்டர் தான் நிறைய காட்டியிருந்தாங்க. அவரோட பேக் ஸ்டோரியா இருந்துச்சு. நல்லா இருந்தது. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்தது. விஜய் ஃபேன் விஜய் பத்தி பேசியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ட்ரெய்லர் நான் பாக்கல.